எல்லாம் சுட சுட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ஹெல்த்தியானது பச்சை பயிறு. அதனால் வந்துட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆந்திரா ஸ்பெஷலு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரிசிப்பருப்பு வந்து நேற்று நைட்டு ஊற வச்சுருந்தேன். நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பூண்டு பற்கள் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ எல்லாமே இதில் சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் போட்டதுக்கு நல்லா 1 டம்ளர் ஊறி வந்திருக்கு. இது நல்லா ஒரு 3 பேருக்கு சாப்பிடலாம். அது 2 வயப்பு ஒரு குழந்தை இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உப்பு வந்து இந்த அளவுக்கு போடுறேன். சின்ன ஸ்பூனில் இவ்வளோ போதும், ஒரு 1/2 ஸ்பூனு. இது கூடயே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அவ்வளோவா போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம். தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். அரைப்படனால அது இப்போ மசிஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு போதும். 2 சுற்று சுற்றினா போதும், மசிஞ்சிக்கும். ரொம்ப மழைன்னு கூட இருக்கக்கூடாது. இப்படி குறைப்பாக கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். உப்பு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகா காரம் வேணால் இன்னும் போட்டு இப்போ எல்லாம் கலந்துக்கலாம். வெங்காயம் நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து அதில் அரைச்சி விட்டேன். தோசை மாதிரி வாக்கணுன்னா அது வந்து மேலே முட்டிக்கிட்டு வர்றதுனால அடை மாதிரினா பரவாயில்ல. அவ்வளோதான். இது அப்படியே இருக்கட்டும். தோசை வாக்கும்போது நான் காட்டுறேன். வந்து மாவு வந்து பாசி பருப்பு, பச்சை பருப்புன்னு பயிருன்னு சொல்லுவோம் இல்லையா, பாசி பயிறு, பச்சை பயிறு. அது வந்து அரைச்சி நம்ம எடுத்து வச்சு 1 ஹவர் கிட்ட ஆகிடுச்சு. நான் வேணும் தான் வச்சேன். இது புளிப்பாக இருந்தால் கூட நல்லது தான் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம தோசையை வாத்தி எடுத்துக்கலாம். நம்ம அடை மாதிரி கூட ஊற்றிக்கலாம். அது எப்படி சாப்பிடுவாங்களோ, வீட்டில் ஒரு ஆள் தான் இருக்கிறது, அவங்களுக்கே 7-8 தான். ஓகே, இதெல்லாம் நல்லா மெலிசாக ஊற்றிருக்கிறோம். மேலேயே கொஞ்சமாக எண்ணெய் தேவைப்பட்டால் நீங்கள் வெங்காயம் கூட மேலே தூவி கூட சுட்டுக்கலாம். கொஞ்சம் மூடி இருக்கேன். பயிரில் வேகணும், அதுக்கு தான் ஓப்பன் பண்ணியாச்சு. ஏன்னா உள்ளுக்கு கொஞ்சம் வெந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வேகலைன்னா வயிற்றுக்கு உள்ள இருந்துச்சுன்னா ஒன்று மூடி போடுறேன். மெல்லிசாக தான் போட்டு வந்துடுறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு ஹோல்ஸ், ஒரு 5-6 ஹோல்ஸை போட்டு திரும்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றும். உடம்புக்கு அவ்வளோ குளிர்த்தி. இது வெயிலுக்கு சாப்பிட்டாக்காக உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசங்களுக்கு வேணால் காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. அப்படியே சவக்கட்டாய் இப்போ ஓப்பன்லேயே இருக்கட்டும். எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் முறுன்னு கூட எடுத்து வச்சுக்கலாம். இதை வச்சுருக்கேன். இன்னொன்று ஊற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம பெருங்காயம், சீரகம் எல்லாமே சேர்த்துருக்கோம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெய் மறுபடியும் மூடிக்கலாம். இன்னொன்று சுட்டாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து 1 டம்ளர் அரிசி, இதுக்கு பாசி பயிருக்கு ஒரு 1/4 டம்ளர் வந்து அரிசி, பச்சரிசி சேர்த்துக்கோங்க. ரேஷன் அரிசியே கிடைக்கிது. நீங்கள் அதுக்காக மெனக்கடை தேவையில்லை. போட்டிங்களா நல்லா கிறிஸ்பியாக வேணுன்றவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும். இது அடை மாதிரி கூட நம்ம ஊற்றலாம். இன்றைக்கி நான் தோசையாக தான் ஊற்றுறேன். இப்போ நம்மளோட பெசரட்டு தோசை, அதாவது பாசி பயிறு ஆந்திரா ஸ்பெஷலு பண்ணியாச்சு. அது தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்களா, நான் பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாம் சுட சுட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ஹெல்த்தியானது பச்சை பயிறு. அதனால் வந்துட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆந்திரா ஸ்பெஷலு. நம்ம ஊரில் வந்து அடை மாதிரி எல்லா பருப்பு போட்டு செய்வோம். இது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. சட்னிக்கு அதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்.